என்ன நலன்? சார் ஏதோ அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்னீங்களாமே. சார் ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு சார். புரியும்படியா சொல்லுங்க. 1 செகண்ட் சார். What is this நலன்? என்ன பாக்ஸ் இது? 1 செகண்ட் சார். என்ன புக் இது? எந்த ரெசிபி இருந்தாதான் எனக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களோ, எந்த ரெசிபிக்காக நான் அன்னபூர்ணி மெஸ்ஸுக்குள்ள போய் இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தனோ, அந்த ரெசிபி எல்லாம் இந்த புக்ல தான் சார் இருக்கு. வாட்? அன்னபூர்ணி மெஸ்ஸோட ரெசிபி எல்லாம் இந்த புக்ல தான் இருக்கா? நிஜமாவா சொல்ற? எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? சார், if you have any doubts, you can check it sir, please. செக் பண்ணுங்க, பாருங்க. ஓ, இது சாப்பிட்டிருக்கேன்யா. Wow. Exactly. Oh my God. நலன், congratulations. Sir. Well done. Thank you, Well sir. done. எல்லாமே இருக்கியா அதுல? சூப்பர் நலன். அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஒரிஜினல் ரெசிபீஸ். Oh my God, congratulations. Thank you sir. Thank you so Fantastic much. job. Thanks a lot. Thank you sir. Thank you so I much. cannot believe this. என்னால் நம்பவே முடியல. எப்படி இத சாதிச்சீங்க நலன்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். என்ன? கல்யாணமா? What do you say? எஸ் சார். இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டு அந்த மெஸ்ல வேலைக்கார மாதிரி வேலை பார்த்து போட்ட எல்லா எஃபர்ட்டையும் விட சார், ஒரு மஞ்ச கயிறுக்கு எவ்வளவு பவர் ஜாஸ்தி தெரியுமா சார்? உண்மையிலேயே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல நலன். கொஞ்சம் எலாபரேட்டா எனக்கு சொல்லுங்களேன். வாவ், சூப்பர். ரெசிபியை உங்களை கத்துட்டு வர சொன்னா தமயந்தியவே கொண்டு வந்துட்டியப்பா. டூ குட், எக்ஸலண்ட். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சீக்கிரமா நாம அடுத்த கட்ட ப்ராசஸ்ல இறங்க வேண்டியது. ஆமா சார், அதுக்காக தான் சார் நான் உங்களை மீட் பண்ணி விஷயத்த சொல்லான்னு நான் இப்பவே டெல்லிக்கு கிளம்பலான்னு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டேன் சார். டெல்லிக்கா? எதுக்கு சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இமீடியட்டா இதுக்கெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்கணும்ல சார். அப்போதான் சார் இந்த ரெசிபிஸ் எல்லாம் 100% நமக்கு சொந்தமாகும். யூ ஆர் ரைட். இனிமே இந்த ரெசிபி எல்லாம் நம்மளை தவிர வேற யார் கைக்கும் போக கூடாது. நம்ம ஆரம்பிக்க போற ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் இந்த ரெசிபியோட ரைட்ஸ் இருக்கணும். ஷோர் சார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரியுது நலன், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வைங்கன்னு சொல்ற, அதானே? கவலையே படாத. நீங்க டெல்லி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட் எல்லாமே ரெடியா இருக்கும். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. ஆல் தி பெஸ்ட். நீங்க டெல்லிக்கு போய் ரீச் ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன். விஷ் யூ தி பெஸ்ட். யா சார்.
சொல்லிட்டு இவர் எங்க போயிருப்பாரு? ஏதோ வந்துருந்தேன்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்காரு? பேசாம ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்டுடலாமா? ம் போனே எடுக்க மாட்டேங்கிறாரே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தமைந்தி, ம், அத்தை. எப்ப வந்தீங்க? அவ்- நான் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வரேன். சைலஜா தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னா. ஓ, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? பாட்டி, சம்மந்தி அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. பெரியம்மாவும் பாட்டியும் உங்களை விசாரிச்சதா சொல்ல சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தமைந்தி. இதெல்லாம் என்னம்மா? உங்க வீட்ல இருந்து கொடுத்து விட்டாங்களா? ஆமா அத்தை, பெரியம்மா கையால செஞ்சு கொடுத்த ஊறுகாய், மசாலா, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க. நலன் எங்க? ஆளை காணோம். மேல ரூம்ல இருக்கானா? இல்ல அத்தை, அவர் இங்க வரவே இல்ல. வரவே இல்லையா? என்னம்மா சொல்ற? அப்போ நீ தனியாவா வந்த? ஆமா அத்தை, நீ வீட்டுக்கு போ, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குன்னு சொல்லி வெளியே போயிட்டாரு. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டானா? மறு வீட்டுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வராம அப்படி என்ன வேலை இருக்கு? ஆ, அதுவும் புது பொண்டாட்டிய வீட்ல கொண்டு வந்து விடாம அப்படி என்ன வேலை அவனுக்கு? ஆ, நீ ஒண்ணு நினைச்சுக்காதம்மா. அவனுக்கு இன்னும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஆ, நானும் 2 தடவை கால் பண்ண அத்தை, அவர் எடுக்கல. நீ போன் பண்ணியும் எடுக்கலையா? ம்ஹும். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? கல்யாணம் ஆச்சுங்கிற நினைப்பு அவனுக்கு இருக்கா இல்லையா? அம்மா வாடா வா வா. அம்மா, லாஸ்ட் மந்த் நம்ம ரெஸ்டாரண்டோட அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ்லாம் கொடுக்க வந்தேன். ம். ஏதாவது சாப்பிடுறியாடா? ஆ, ம், அது வந்து இல்லை இருக்கட்டும்மா, வயிறு ஃபுல்லாக இருக்கு. ஐயோ, அதிரசம்லாம் இருக்கே. சரிங்கம்மா, நான் இப்போ கிளம்பட்டுமா? ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எதனா டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் கிளியர் பண்ணுறேம்மா. வரட்டுங்களாம்மா? டேய் அதவா, ஆ, நலன் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? ரெஸ்டாரண்ட்ல இருக்கானா இல்ல வெளியில எங்கயாவது போயிருக்கானா? உங்ககிட்ட சொல்லலையா? அவர் பிசினஸ் மீட்டிங் விஷயமா டெல்லிக்குள்ள போயிருக்காரு. டெல்லிக்கா? டெல்லிக்கா? ஐயோ, உளறிட்டோமா? என்னடா சொல்ற? என்கிட்டயும் சொல்லல, இவகிட்டயும் சொல்லல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். தெரியலையேம்மா, எனக்கே லாஸ்ட் மினிட்ல தான் தெரிய வந்துச்சு. ஐயோ, டேய் ஆதவா, ராங்கான டைம்ல வந்து ராங்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டியேடா. சமாளிச்சு ஓடிடு. அம்மா, அப்ப நான் கிளம்புறேம்மா. என்ன அத்தை? சாரிம்மா, நலன் செஞ்சது தப்புதான். அவன் எங்க போறான்னு உன்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கணும். அட்லீஸ்ட் போனை அட்டன் பண்ணியாச்சும் தகவல் சொல்லிருக்கணும். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஆ, அத்தை,
என்னத்த நீங்க மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன, அவரு வேலை விஷயமா தானே போயிருக்காரு, வந்துருவாரு, விடுங்க. ஒரு பொண்ணா உன்னோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற தவிப்பு எனக்கு புரியுது தமேந்தி. ஆனா நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். தமேந்தி, நீ இரு, நான் வந்துடுறேன். அக்கா, வாமா. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. தரமா. அப்படியே மல்லிப்பூ எல்லாம் கூட வச்சு. சரிம்மா, வச்சிடறேம்மா. என்னம்மா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு போல, ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. ஆமாக்கா, சொல்லணும்னு தான் இருந்தேன். கொஞ்சம் அவசர ஏற்பாடா நடந்ததுனால சொல்ல முடியல, கோச்சுக்காதீங்க. பரவாயில்ல, விடுமா. ஆமா, உன் வீட்டுக்காரர் எங்க? வண்டி நிறுத்த போயிருக்காரா? ஆ, இல்லக்கா, அவர் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. கல்யாணம் ஆகி முத கோயிலுக்கு வர, இப்படி தனியாவாமா வருவேன்? என்னக்கா பண்றது, அவருக்கு வேலை அப்படி இருக்கும்போது போய் தானே ஆகணும். அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், அந்த மெஸ்ஸை ஏமா மூடிட்ட? மக்கள் எல்லாரும் தடுமாறி நிக்கிறாங்க தெரியுமா? நான் கூட ஒரு வாட்டி போயிட்டு ஏமாந்து திரும்ப வந்துட்டேமா. என்னக்கா சொல்றீங்க? நான் எதுக்காக மெஸ்ஸ மூட போறேன்? என்னமா தெரியாத மாதிரி கேக்குற? உன் மெஸ்ல வேலை பாக்குற பொண்ணு என்கிட்ட வந்து ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிச்சுமா. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. நான் தான் ஒரு பூக்கடையில வேலைக்கு சேர்த்து விட்டேன். என்ன சொல்றீங்கக்கா? ஏன் மெஸ்ல வேலை பார்த்த பொண்ணு உங்ககிட்ட வேலை கேட்டாளா? என்னக்கா சொல்றீங்க? இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கா? அதோ அங்க ஒரு பூக்கடை இருக்குல்ல, அங்கதாம்மா வேலைக்கு சேர்த்து விட்டான் அந்த அம்மாட்ட. செல்வி, அக்கா, அக்கா, செல்வி, எப்படி இருக்க? என்னடி இதெல்லாம்? உன்கிட்ட மெஸ்ஸ பாத்துக்க சொல்லி சொன்னேன்ல, இங்க என்ன பண்ற? மெஸ்ல யாரடி இருக்காங்க? இல்லக்கா, அது வந்து என்ன என்ன ஆச்சு செல்வி? சொல்லு. அக்கா, அந்த பட்டி கதிரேசன் இருக்கான்ல, அவன் நம்ம மெஸ்ஸை இழுத்து பூட்டிட்டாங்க. மெஸ்ஸை திறந்த எல்லாரையும் கொளுத்திடுவேன்னு மிரட்டிட்டு வேற போயிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு புரியாம தான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்துட்டேன்க்கா. என்னடி சொல்ற? கதிரேச வந்து மெஸ்ஸ பூட்டிட்டு போயிட்டாரா? என்னடி விளையாடுறியா? இல்லக்கா, உன் மேல சத்தியமா தான்க்கா சொல்றேன். ஐயோ, பழனி என்ன குட்டி எல்லாம் ஊருக்கே போயிட்டாங்கக்கா. எனக்கு தான் எங்க போறதுன்னு தெரியாம நம்ம மெஸ்ஸுக்கு வர அந்த அக்கா கிட்ட வேலை கேட்டு இங்க வந்து சேர்ந்துட்டேன்க்கா. என்ன செல்வி சொல்ற? கதிரேச வந்து மெஸ்ஸ பூட்டிட்டு போயிட்டாருன்னா என்கிட்ட நீ சொல்லி இருக்கணும்ல. உங்களை நம்பி தானே நான் மெஸ்ஸ ஒப்படைச்சிட்டு வந்தேன். ஒரு போன் பண்ணி சொல்லிருந்தா நான் வந்து பேசிருப்பேன்ல. அக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. என் மேலதான் தப்பு, உன்கிட்ட சொல்லி இருக்கணும். ஆனா இப்பதான் நீ ஆசாசையா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்க. இப்ப போய் இந்த மாதிரி விஷயத்த சொல்லி உனக்கு கஷ்டப்படு. ஐயோ செல்வி, புது வாழ்க்கை ஆரம்பிச்சா பழசு எல்லாத்தையும் போனா போகட்டும்னு விட்டுற முடியுமா? உனக்கே நல்லா தெரியும்ல, நம்ம மெஸ்ஸ ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நாள் ஆச்சும் நான் மூடி இருக்கேன் நாடி. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அணையாம எரிஞ்ச அடுப்ப இப்போ அநியாயமா அணைய விட்டீங்களேடி. இரு, நான் போய் அந்த கதிரேசன் கிட்ட பேசிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இரு. சரிக்கா. அண்ணா, கிருஷ்ணா நகர் போகணும்னு
போலாமா, உட்காருங்க. அண்ணா இங்கதான் அந்த லெஃப்ட்ல போங்க. சரிம்மா. இங்கதான் இங்கதான். இந்தாங்க. கதிரேசன் அண்ணன், கதிரேசன் அண்ணன். வா, யார்மா நீ? அண்ணன், வா, எதுக்கு இங்க நான் வந்திருக்க? கதிரேசன் அண்ணனை பார்க்கணும். அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாதும்மா. கதிரேசன் வெளில போ. அண்ணன், வா, வெளிய வாங்க. சொல்றதை கதிரேசன் கேளுமா. அண்ணன், நான் போக முடியாது. அவரை பார்த்துட்டு தான் நான் போவேன். வெளில போம்மா. இல்ல, நான் போக மாட்டேன். வா, சொல்றதை கேளுமா. கதிரேசன், யாரா அது? வாங்க. போம்மா நீ. என்னடா சத்தம்? ஆ? ஏய், போடா. அடடடடடே. வாமா தமையந்தி. என்ன என் வீட்டு பக்கம்? நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாதா? எதுக்கு நான் இப்படி அபாண்டமா நடிக்கிறீங்க? ஏமா, ஏதோ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் அப்படி கேட்டேன். அண்ணன், விளையாடாதீங்க. நான் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றதுக்காகலாம் இங்க வரல. எதுக்காக என்னோட மெஸ்ஸுக்கு பூட்டு போட்டு வச்சிருக்கீங்க? நான் தான் உங்க பணத்தை வட்டியோட கொடுத்துறேன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? உன் மெஸ்ஸுக்கு பூட்டு போட்டது என்னமோ உண்மைதாமா. ஆனா இப்ப சாவி என்கிட்ட இல்ல. என்ன விளையாடுறீங்களா? சாவி உங்ககிட்ட இல்லனா என்ன அர்த்தம்? நீங்க தானே பூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்ப சாவி உங்ககிட்ட தானே இருக்கணும். அப்படி உங்ககிட்ட இல்லனா வேற யார்கிட்ட இருக்கும்? உனக்கு விஷயமே தெரியாதா? இத பாருமா, உன் மெஸ்ஸ பூட்டிட்டு வந்த அடுத்த நிமிஷமே உன் புருஷன் இங்க வந்தாப்ல. அவருதாம்மா சாவி வாங்கிட்டு போனாரு. என்னென்ன சொல்றீங்க? அவர் வந்து சாவி வாங்கிட்டு போனாரா? ஆனா என்னம்மா நீ எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிட்டே இருக்க. நீ வேற. இத பாரு, உன் புருஷன் நேரா இங்க வந்து என் கை மேல 60 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு கையோட சாவி வாங்கிட்டு போயிட்டாப்ல. 60 லட்சமா? 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரா? எதுக்கு? ஆட கடவுளே, உனக்கு அதுவும் தெரியாதா? ஆட என்னம்மா நீ நீ கொடுக்க வேண்டிய பணத்துக்கு வட்டியை போட்டு அதுக்கு மேல கூடுதலா 2 மடங்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இனிமே நான் உன் வழிக்கே வரமாட்டேமா. போய் நீ உன் இஷ்டம் போல மெச நடத்து. உன்னை இனிமே நான் தொந்தரவே பண்ண மாட்டேமா. ஏமா தமையந்தி, நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அதுக்கு இல்ல, சாவிய அவர் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா மெஸ் இன்னும் பூட்டி தானே இருக்கு. அதத்தான் யோசிக்கிறேன். அந்த டீடைல் எல்லாம் எனக்கு தெரியாதுமா. உன் புருஷன் பணம் கொடுத்ததும் நான் சாவிய அவர் கையில கொடுத்துட்டேன். அதோட என் வேலை முடிஞ்சது. நீ உன் புருஷன் மெஸ்ஸ திறக்கலனா நீ போய் அவரை தாமா கேட்கணும். இவர் என்னடா அண்ணா, சாவிய உன் புருஷன் வந்து வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. ஆனா அங்க என்னடா அண்ணா, மெஸ் இன்னும் பூட்டியே தானே கிடக்கு. இவர் சொல்றது உண்மையா இருந்தா இந்நேரம் அவர் போய் மெஸ்ஸ திறந்திருக்கணும்ல. அப்படி திறக்கவும் இல்லையே. என்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் அதை பத்தி சொல்லனா என்ன அர்த்தம்? என்னம்மா, நான் சொன்னதெல்லாம் புரியலையா உனக்கு? அதான் உன் புருஷன் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றேன்ல. கிளம்புமா, கிளம்பு. என்ன அழுகிறியா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு அவ்வளவு சொன்னனே, யாராவது கேட்டீங்களா? உன்னோட ஆசை கணவன் எங்க போயிருக்கான்னு நான் சொல்லவா? அவன் டெல்லிக்கு போயிருக்கான். எதுக்காக தெரியுமோ? உன்னோட ரெசிபிக்கெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் வாங்க போயிருக்கான். பேட்டன் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? காப்புரிமை.